ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 12th. ஸோ அதோட அஃபீஷியல் ஆன்சர் கீ, அதாவது ஒரு சில கால்குலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 3 ஒன் வேர்டு இன்டீரியரில் கேட்டிருந்தாங்க. டைப் ஏ, டைப் பி, இந்த கொஷினோட ஆன்சர் கீ இருக்குது. அதே மாதிரி எது கம்பல்சரி இருக்கோ அதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எக்ஸோட ஆன்சர் பென்சின், ஒய்யோட ஆன்சர் அனிலின் கிடைக்கும் அமோனியாவோட ரியாக்ட் பண்ணால். 30th கொஸ்டினில் ஏக்கு ஆன்சர் அனிலின், பிக்கு ஆன்சர் பென்சோனியம் டைஅசோனியம் குளோரைடு, சி சைனோ பென்சின். லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன ஆயிருப்பாங்க, 3 மார்க் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. ஈஸியஸ்ட் கொஸ்டினாக கேட்டுவிட்டாங்க இந்த தடவை. டி ஆஃப் லைஃப் பீரியட் கேட்டிருந்தாங்க 450 செகண்ட்ஸ். கொஞ்சம் இன்டீரியரில் ஒரே ஒரு புக் இன் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ 36th கொஸ்டின் பிஹெச் வேல்யூ 2.87. லாஸ்ட்டாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏன் அப்படின்னா கன்னிசாரோ ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க. கன்னிசாரோ ரியாக்ஷன்னாவே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பென்சால்டிகைடு தான் ஆன்சரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட நம்மளுக்கு குளோரினேஷன் செஞ்சாங்கன்னா மெட்டா போர்ஷனில் ஃபார்ம் ஆகும், மெட்டா குளோரோ பென்சால்டிகைடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே நோ கேட்டலிஸ்ட் FeCl3 போடவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பென்சோயல் குளோரைடு C6H5COCl அப்படின்ற ஃபார்முலா எழுதியிருந்தால் மார்க் தருவாங்க. சரிங்களா? இது இந்த வருஷம் எந்தெந்த கேள்விக்கு எங்கெங்கெல்லாம் மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷம் யூனிட் 1 மெட்டலர்ஜிலேருந்து புக் பேக் ஒன் வேர்டு வந்திருக்கு. 1 2 மார்க்கில் 1 கேட்டிருக்காங்க, 3 மார்க்கில் 1 கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் புக் பேக் செகண்ட் கொஸ்டின், அதாவது ஒரு புக் பேக் கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 8 மார்க் கேட்டிருக்காங்க, 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இ பிளாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 மார்க்கும் ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, மொத்தம் 6 மார்க்கு. ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3, அதாவது தேர்டு லெசன் புக் பேக்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று கேட்டாங்க. 4 கொஸ்டின் 9 மார்க் கேட்டாங்க தேர்டு லெசன்ல இருந்து. 4th லெசனில் 3 மார்க் மட்டும் கேட்கல, மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே புக் பேக் தான். தேர்ட் லெசனில் தான் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. 3 மார்க்கும் இன்டீரியர் அண்டு 5 மார்க்கும் இன்டீரியர் தான் கேட்டிருக்காங்க. 4th லெசன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே புக் பேக் தான், ஆனால் 3 மார்க் மட்டும் கேட்கல. 3 கொஸ்டின்ஸ் 8 மார்க் கேட்டிருக்காங்க. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி 5வது லெசன் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் மட்டும் கேட்கல, மற்ற எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் டைரெக்டாக கேட்டாங்க. மொத்தம் 9 மார்க் 5 5th லெசன்லேருந்து வந்திருக்கு. சாலிட் ஸ்டேட், ஸோ இதில் 3 மார்க் 2 மார்க் மட்டும் தான் கேட்கல, மற்ற எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான், அதில் மாற்றமே இல்லை. 3க்கு 7 மார்க் கேட்டிருக்காங்க. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்லேயும் அதே மாதிரி தான், 2 மார்க் மட்டும் கேட்கல, 3 கொஸ்டின் 6 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுவும் எல்லாமே புக் பேக் தான். அயானிக் ஈக்விலிபிரியமில் இன்டீரியர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வால்யூமில் பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் மேக்ஸிமம் கேட்கவே இல்லை. அடுத்து பாருங்க, கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் ஒரு புக் பேக் கேட்டிருக்காங்க, 1 வேர்டு 2 மார்க் மட்டும் கேட்கல. சரிங்களா? ஸோ மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 6 மார்க் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். அயானிக் ஈக்விலிபிரியம்ல இருந்து பாருங்க, ஒரே ஒரு இன்டீரியர் 1 வேர்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் இன்டீரியர் கேட்டாங்க. ஸோ ஒரே ஒரு புக் பேக் கொஸ்டின் கேட்டாங்க, 3 கொஸ்டின் 8 மார்க் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பாருங்க, ஒரு புக் பேக்கு ஒரு இன்டீரியர் கேட்டிருக்காங்க, ஒரு புக் பேக் 5 மார்க் கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 கொஸ்டின் 8 மார்க் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி 10வது லெசன், ஒரு புக் பேக்கு ஒரு இன்டீரியர், ஸோ 3 மார்க் கேட்டிருக்காங்க. இதில் 5 மார்க் வரல. ஆக மொத்தம் 5 மார்க் வராதது 10வது லெசன்லையும் 15வது லெசன்லையும் மட்டும்தான் வரல. மற்ற எல்லாத்துலேயும் ஒரு 5 மார்க் கேட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ 3 கேட்டிருக்காங்க, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதில் 6 மார்க் வந்திருக்கு. ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்டீரியராக தான் இருக்கும், மேக்ஸிமம் புக் பேக் வரவே வராது. அதனால தான் நான் மேக்ஸிமம் சொல்லி கொடுக்கும்போது ஆர்கானிக்கை எப்போவுமே என்ன பண்ணுங்க, இன்டீரியர் படிங்கன்னு சொல்கிறேன். ஸோ 1 புக் பேக்கு 1 இன்டீரியர் 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு இன்டீரியர், மொத்தம் 8 மார்க் கேட்டிருந்தாங்க. கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்லேயும் ஒரு புக் பேக்கு ஒரு 2 மார்க் இன்டீரியர், ஒரு 5 மார்க் இன்டீரியர், 8 மார்க். ஆர்கானிக் கொஸ்டின், ஆர்கானிக் நைட்ரஜன் பாருங்க, அதே மாதிரி ஒரு 1 வேர்டு இன்டீரியர், ஒரு 3 மார்க் இன்டீரியர், ஒரு புக் பேக்கு 3 மார்க்கில் வந்துச்சு, ஆசி ஃபார்ம் அண்ட் நைட்ரோ ஃபார்ம்னு சொல்லிட்டு, அது மட்டும் மொத்தம் 7 மார்க். பயோமாலிகுல்ஸில் எல்லாமே புக் பேக் தான் வந்திருக்கு, அதனால் பயப்படாமல் பயோமாலிகுல்ஸ் புக் பேக் படிக்கலாம் நீங்கள். 6 மார்க் கேட்டிருந்தாங்க. எவ்ரிடே லைஃப் கெமிஸ்ட்ரி, அதில் பாருங்கள், ஸோ அதில் ஒரு புக் பேக்கு ஒரு 2 மார்க் புக் பேக்கு ஒரு 3 மார்க் மட்டும், அதில் 5 மார்க் வரல, 6 மார்க். மொத்தம் 110 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த 110 மார்க்கில் 1 மார்க் மட்டும் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. புக் பேக் 12 கேட்டிருக்காங்க, இன்டீரியர் 3 இன்டீரியர் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கு புக் பேக் 12, இன்டீரியர் 6 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க, 18 மார்க் மொத்தம்.
3 மார்க் பார்த்தீங்க. ஸோ இதில் புக் பேக்கு 15 மார்க்குன்னா 5 கேள்வி புக் பேக் கேட்டிருக்காங்க. இன்டீரியர் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தம் 27 மார்க். 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து 32 மார்க்குக்கு என்ன ஆயிருக்கு, புக் பேக் தான் வந்திருக்கு. இன்டீரியர் 18 மார்க்குக்கு வந்திருக்கு. பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கொஷின் நம்மளுக்கு இதில் பொருந்தாது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்லேருந்து 40 மார்க் கேட்டிருக்காங்க இந்த தடவை. பெரிய விஷயம்தான். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 35 மார்க் கேட்டிருக்காங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 35 மார்க் கேட்டிருக்காங்க. மொத்தம் 110 மார்க். புக் பேக்கில் கொஸ்டின்ஸ் வந்து 71 மார்க் வந்திருக்கு. 32 கொஸ்டின் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. இன்டீரியரில் 14 கேள்வி கேட்டிருக்காங்க. 39 மார்க்கு. ஸோ டோட்டலாக 110 மார்க் கேட்டிருக்காங்க. நம்ம முதுகலை வேதியியல் ஆசிரியர் கவியரசு சார் தான் இதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.